Today our topic is capital gain. So capital gain அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சாதாரணமாக கேபிட்டல் கெயின் என்பது there must be a capital asset. The asset transfer such capital assets, there must be profit. அப்போ மூணு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு there must be a capital asset. There must be a capital asset. ரெண்டாவது there must be a transfer of such the assessee transfer such capital assets. The assessee transfer பண்ணிருக்கணும் such assets. மூணாவது there must be a profit. There must be a gain, capital gain. அதாவது கேபிட்டல் அந்த இதை வந்து கழிச்சுனா ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. So the 3 point is very important. So மூணு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போகணும். கேபிட்டல் கெயின் அப்படின்னாவே தேர் மஸ்ட் பி கேபிட்டல் அசெட்ஸ். சார் கேபிட்டல் அசெட்ஸ் கண்டிப்பா இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணுங்க. கேபிட்டல் அசெட் இல்லாமல் எப்படி? அப்போ கேபிட்டல் அசெட் என்ன? த அசஸி டிரான்ஸ்ஃபர்ன்றதுக்கு சேல்ஸ் நம்ம இங்கே சொல்லுவோம். என்னங்க சேல்ஸ் சச் அசெட். அந்த அசெட்டை அவர் என்ன செஞ்சிருக்கணும்? சேல்ஸ் பண்ணியிருக்கணும்னு நம்ம சொல்றோம். தேர் மஸ்ட் பி ப்ராஃபிட் ஆர் கெயின். அதாவது கெயின் நம்ம சொல்றோம். லாஸ் சம்டைம்ஸ் வரலாம் இல்லைங்களா? ஆர் லாஸ். See, அப்ப இந்த மூணு பாயிண்ட் வச்சுட்டாவே கேபிட்டல் கெயின் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தேர் மஸ்ட் பி a capital asset. The assessee transfers such assets. There must be gain. That is, there must be a profit or loss, gain. இந்த மூணு விஷயமும் இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் கெயினாக இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ சார்.